கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது: என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியாயிற்று. அந்த வசனத்தின் முதல் பகுதி இப்படியா சொல்லுகிறது: என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது. இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மளோடு இடைபடும்படியா ஒரு நிமிடம் ஜெபித்து தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களோடு கிடைப்பதாக, நீர் எங்களோடு பேசுவீராக, சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் இருதயத்தை தங்கும்படியாகவும் அதன்படி நாங்கள் நடக்கும்படியாய் எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்த வழி நடத்தியுள்ளோம். எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தின் முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது: என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பாக்கியவான் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோபு சொல்லுகிறார், என்னை குறித்து கேள்விப்பட்ட, என்னை குறித்து கேட்ட எல்லா காதுகளும், எல்லா செவிகளும், அந்த கேட்கிற மனுஷர்கள் எல்லாமே என்னுடைய நிலைமையை பார்த்து, நான் இருந்த காரியத்தை பார்த்து அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார்கள் என்று அந்த வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் பாக்கியவான் அல்லது பாக்கியம் என்று நீங்கள் வேதத்திலே பார்த்தீர்கள் என்றால், கிரேக்க மொழியின்படி அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மகிழ்ச்சி, ஆனந்தம் அல்லது ஆசீர்வாதம். அதாவது சந்தோஷம் என்கிற ஆசீர்வாதம். மகிழ்ச்சி, ஆனந்தம் அல்லது ஆசீர்வாதம். இந்த 3 அர்த்தங்களை உடையதுதான் இந்த பாக்கியவான்கள், அல்லது இந்த 3 அர்த்தங்கள் வர்ற இடத்துல, 3 காரியங்கள் நடக்கிற இடத்துல பாக்கியவான்கள் என்று அவர்கள் சொல்லுவாங்க. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா பாக்கியவான்கள் அல்லது பாக்கியம் என்கிற வார்த்தையை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அநேக வசனங்கள் இருக்கிறது, அநேக வார்த்தைகள் இருக்கிறது. ஏன் இயேசுவின் மலை பிரசங்கத்தை கூட நம்ம மத்திய 5வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்கு 8லிருந்து 9 விதமான பாக்கியவான்களை குறித்து இயேசுவே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல வேதத்தின் கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே நாம் படித்து பார்த்தோம் என்றால், அங்கேயும் வசனம் சொல்லுகிறது, முதலாவது எழுந்திருக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று அங்கு வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப பாக்கியவான்கள் என்பது வேதத்திலே மிகவும் முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என்னை குறித்து கேள்விப்படும் போதெல்லாம் அவர்கள் இவன் பாக்கியவான் என்று சொல்லுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்மளை குறித்து கேள்விப்படுகிற ஜனங்கள், நம்மளை குறித்து கேள்விப்படுகிற நம்மளோடு இருக்கிறவர்கள் அல்லது நம்மளை குறித்து அறிகிறவர்கள், அவர்கள் நம்மளை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார்களா? இவர்கள் மகிழ்ச்சி நிறைந்தவர்கள் என்று சொல்லுகிறார்களா? இவர்கள் சந்தோஷம் நிறைந்தவர்கள் என்று சொல்லுகிறார்களா? அல்லது இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்களா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கு. ஒரு தேவ பிள்ளை, தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை எப்படிப்பட்டவர்களாய் காணப்படணுமாம்? பாக்கியவான்களாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. அதனாலதான் இயேசு தன்னுடைய ஊழியத்திலே முதலாவது பிரசங்கம் பண்ணுகிற அந்த மலை பிரசங்கத்திலேயே அவர் பாக்கியவான்கள் என்கிற காரியத்தை குறித்து பேசுகிறார். அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள்லாம் வருகிறது. அப்ப தேவ ஜனம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்படணும்? நாம் பாக்கியவான்களாய் காணப்படணும் என்று வசனம் சொல்லு. சரி, நான் ஏற்கனவே சொன்ன வேதத்துல அநேக விதமான பாக்கியவான்களை குறித்து வசனம் சொல்லுகிறது. நீங்க சங்கீத புஸ்தகத்துல பார்க்கலாம், குறிப்பாக மத்தேயு புஸ்தகத்திலையும் பார்க்கலாம். வித்தியாசமான காரியங்களை குறித்து அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறதை நான் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட பாக்கியவான்களை குறித்து தான் நாம் தியானித்து, அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கா அல்லது அப்படிப்பட்ட பாக்கியவான்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் தியானித்து பார்ப்போமாக.
கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியவான்களுடைய வசனம் வார்த்தை எங்க இருக்கிறது? வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 144வது சங்கீதம் 15வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 144வது சங்கீதம் 15வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு அல்லது நாம் தியானிக்க போகிற பகுதி என்னவென்றால், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியவான்கள். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். நாம் தேவனை, நாம் கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு அவரை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அந்நாள் முதற்கொண்டு நாம் அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அப்படி தெய்வமாய் கொண்டிருந்தால் அது என்ன நடக்கும்? நாம் அவருடைய பார்வையிலும் சரி, ஜனங்களுடைய பார்வையிலும் சரி, நாம் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். அப்படி காணப்பட வேண்டியது நம்மளுடைய அடையாளமாய் இருக்கிறது. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியவான்கள். அப்ப கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருப்பது என்றால் என்ன அர்த்தம்? அது எதை காட்டுகிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது சங்கீதம் 15வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, கம்பீர சத்தத்தையும் அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் அவரை நான் கடவுளாய் வைத்திருக்கிறேன், அவரை என் தெய்வமாய் வைத்திருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அவருடைய பார்வையிலே அவரால் நடத்தப்படுகிறவர்களாய், அவருடைய வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப நாம் செய்கிற எல்லா செயலும், நாம் போகிற எல்லா இடங்களும் அவர் கர்த்தரால் நடத்தப்பட்ட பாதையாய் காணப்படணும். அதுதான் கர்த்தரை தெய்வமாய் தெரிந்து கொண்டிருக்கிற ஜனம். கர்த்தரை தெய்வமாய் தெரிந்து கொண்டிருக்கிறதுனா அவருடைய நாமத்தை பைபிள்ல சொன்ன பேரை வச்சுக்கிறதுனால அது கிடையாது. அல்லது நாம் வாரம் வாரம் சபைக்கு போறோமே அது கிடையாது. அல்லது நமக்கு மற்றவங்கிட்ட நாங்க கிறிஸ்தவங்க என்று சொல்றோமே அது கிடையாது. எது கர்த்தரை தெய்வமாய் வைத்திருக்கிறதுக்கு அடையாளமாம், அல்லது கர்த்தரை தெய்வமாய் வைத்திருக்கிறது என்றால் எதுவாம்? அவரால் நடத்தப்படுகிற காரியங்கள், அவருடைய பாதையிலே அவருடைய வெளிச்சத்தின் கீழாய் நடக்கிறவர்கள். வெளிச்சம் என்று சொல்லுகிறது என்னவென்றால் அது அவரால் கைடு பண்ணப்பட்டு, அவரால் அவர் சொல்லுகிற இடத்துக்கு போகிறது, அவர் சொல்லுகிற காரியத்தை செய்கிறது. அவர் சொல்லுகிற காரியத்தை செய்யும்படி நம்ம எத்தனிக்கிறோம் அல்லவா, பிரயாசப்படுகிறோம் அல்லவா, அந்த பாதையில கடந்து போகிறோம் அல்லவா, அதுதான் கர்த்தரால் நடத்தப்படுகிற காரியத்தை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்க நாம், நம்முடைய பாதை இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த இத்தனை மாதங்கள் நாம் இந்த வருடத்திலே கடந்து வந்து விட்டோம். 5 மாசம் முடிஞ்சிருச்சு. 6வது மாசத்திலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் உண்மைதான். ஆனா இந்த கடந்த 5 மாதங்களிலும் நம்முடைய பாதை எப்படி இருந்து? நாம் கர்த்தர் சொன்ன பாதையிலே தான் நம்ம போனோமா? நாம் கர்த்தர் சொன்ன வழியிலே தான் நம்ம நடந்தோமா? அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்தோமா? அல்லது சுயாதீனமாய் நாம் ஓடுகிறவர்களாய் காணப்பட்டோமா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நான் உட்கார்ந்து அப்படி இந்த மெசேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கும், திடீர்னு எனக்குள்ளாக ஒரு யோசனை. நிறைய பேர் சொல்லுகிறாங்க, நிறைய உலகத்தார் சொல்லுகிறாங்க, லக் இருந்தாதான் எல்லாத்துலயும் ஜெயிக்க முடியும். எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவங்க வாழ்க்கையில அந்த லக் இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா கிறிஸ்தவ உலகத்துல நாம் என்ன சொல்லுகிறோம் என்று யோசித்து பார்த்தோம். அப்ப யோசிக்கதான் தெரியுது, தேவனை பின்பற்றுகிற உண்மையான தேவனுடைய ஜனம், தேவனை சொந்த ரட்சகராய் இருக்கிற உண்மையான தேவ ஜனம் என்ன சொல்லுவாங்கன்னா, லக்கெல்லாம் நம்ம பின்பற்ற மாட்டோம், லக் இருக்கு என்று சொல்ல மாட்டோம், லக்கை நம்ம நம்பவும் மாட்டோம். அதுக்கு பதிலா நாம் என்ன சொல்லுவோம்னா, கர்த்தர் நடத்தப்படுகிறோம், அல்லது கர்த்தர் தான் எல்லாத்தையும் செய்கிறார். என்ன நடந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா உடனே நம்ம சொல்லணும், என்ன சொல்லணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார்.
என் வேலையில எனக்கு முன்னேற்றம் வந்துருச்சு, ஒரு ப்ரொமோஷன் வந்துருச்சு, உடனே நம்ம என்ன சொல்லணும், கர்த்தரால் கொடுக்க. நம்ம வேலை செஞ்ச உண்மைதான், இரவு பகலும் வேலை செஞ்ச உண்மைதான். ஆனால் அந்த நாள் வந்த வெற்றி எதனால் வந்தது? கர்த்தரால் வந்தது என்றுதான் தேவ பிள்ளைகள், தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் சொல்லுவார். அப்ப லக்குக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நாம் எல்லா விதத்திலும் நாம் கர்த்தராய் அங்கீகரிக்கிறவர்களாயும் அவர் சொல்லுகிற பாதையிலே கடந்து சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். அதுதான் நமக்கும் உலகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்ப தேவ ஜனங்களை தேவனை கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் என்றால் என்ன அர்த்தம்? அவரால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கணும், அவருடைய பாதையிலே கடந்து சொல்லுகிறவர்களாய் இருக்கணும். அப்ப இன்றைக்கு நம்முடைய பாதை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? கடந்த 5 மாதங்கள் நம்முடைய பாதை இன்றைக்கு எப்படி இருந்தது? நாம் கர்த்தர் சொன்ன பாதையிலே தான் போனோமா? அல்லது யோனாவை போல நம் தேவன் நினைவேக்கு சொன்னா நம்ம தர்ஷிசுக்கு ஓடுகிறவர்களாய் காணப்பட்டோமா? நம்முடைய பாதை தேவனால் நடத்தப்படுகிறதா இருக்கணும். நம் உலகத்தார் தான், நம் வம்சீகத்தில் இருக்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனா கர்த்தரால் நடத்தப்படும் பொழுது அவரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோம். நீங்க மற்ற மார்க்கத்தாரெல்லாம் பாத்தீங்கன்னா, நேற்றைய தினத்துல ஒரு காரியத்தை குறித்து டாக்குமெண்ட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த டாக்குமெண்ட்ரியில ஒரு மனுஷன், ஒரு சின்ன பையன் தான், ஒரு 28 வயசுக்குள்ள, 20-22 வயசு இருக்கும். அந்த பையன் அந்த டாக்குமெண்ட்ரி, அந்த காரியத்தை எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. அப்படி எடுக்கும்போது அங்க ஒரு அற்புதம் நடக்குது. அற்புதம் இல்ல, நார்மலா அங்க நடக்கிற விஷயம் தான். அவங்க ஒரு போர் போடுறாங்க. அங்க சொல்றாங்க, இங்க இருக்கிற இடத்துல எங்களுக்கெல்லாம் வெறும் 8 மீட்டர்ல தண்ணி வந்துரும், நாங்க பெரிய மிஷின் கொண்டு வந்து போர் போடணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி வேறொரு நாட்டுல நடக்கிற விஷயம். நீங்க இப்ப நம்ம வெஸ்ட் பெங்கால்ல போனக்கூடாது. நான் மிஷினரியா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கும்போது, ஜியாகான்ஜிங்கிற ஒரு பகுதியில் மிஷினரியா இருக்கும்போது, அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 30 அடி, ஒரு 8 மீட்டருக்குள்ளேயே தண்ணி வந்துரும். நீங்க பாத்தீங்கன்னா அது தண்ணி வந்துரும். அங்கெல்லாம் பெரிய மிஷின்ஸ் வச்செல்லாம் மோட்டர் போட மாட்டாங்க. நான் இருந்த வீட்டுல, நான் வாடகைக்கு இருந்த வீட்டுல எல்லாம் திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க மோட்டர் போடணும்னு சொல்லி, போர் போடணும்னு சொல்லி வந்தாங்க. காலையில வந்தாங்க, ஒரே 1 மணி நேரம் தான், அதிகபட்சம் 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு பைப்பை, பெரிய நீளமான பைப்பை உள்ள இறக்குனாங்க. அவ்வளவுதான், தண்ணி வந்துருச்சு. அதை ஒரு அடிபாயம் போட கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படிதான். அதே போல இந்த டாக்குமெண்ட்ரியில இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி சொல்லும் பொழுது அங்க அவங்க தோண்டி அந்த பைப்பை டைரக்டா இறக்கிட்டு, அந்த பைப்புல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்க போகுது. அந்த தண்ணி அந்த பைப்பை விட்டு வெளியில வரப்போகுது. அப்பதான் நிலத்துல இருந்து அந்த பைப்பு மூலமா தரையில விழப்போகுது, வெளியில விழப்போகுது. அப்ப அந்த மார்க்கத்துக்குரிய அந்த ஒரு வார்த்தையை சொன்னாப்ல, கர்த்தரை, அவங்களுடைய கடவுளை துதிக்கிற மாதிரி அந்த மார்க்கத்துக்குரிய ஒரு மொழியை சொல்லி, அந்த வார்த்தையை சொல்லி, கடவுள் நல்லவர், கடவுளுக்கே மகிமைன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்ற விதமா, அந்த கடவுளை மகிமைப்படுத்துற விதமா அந்த வார்த்தையை சொன்னவர். அப்பதான் எனக்கு தோணுச்சு, அவருடைய வயசு வெறும் 21 இருந்து 22 தான் இருக்கும். ஒரு வாலிப பையன் தான். ஆனாலும் அந்த வாலிப வயசுல வேற எந்த காரியத்தையும் பேசாம, வந்துருச்சுன்னு சொல்லி குதிக்காம, எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க கடவுளை மகிமைப்படுத்த வேண்டிய அந்த வார்த்தையை சொல்லிதான் அந்த தண்ணி தரையில படுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான். எதற்காக இதை சொல்லுகிறேன்? வாலிப பிரயாத்திலையும் அவன் தன்னுடைய கடவுளால் நடத்தப்படுகிறவனா இருந்தான். தான் நம்புகிற கடவுளின் காரியத்தை செய்யும்படி, அல்லது எது செஞ்சாலும் கடவுளை முன்னாடி வைக்கணும்னு சொல்லி அவன் செய்கிறதை பார்க்கிறான். அப்ப ஒரு உலகத்தானும் உண்மையான ஜீவனுள்ள தேவனை கொண்டிராத மற்ற மார்க்கத்தானே அப்படி செய்கிறான் என்றால், தேவனை சொந்த இரட்சகராய் வைத்திருக்கிற, ஜீவனுள்ள தேவனை சொந்த இரட்சகராய் வைத்திருக்கிற, அந்த சராசரங்களை உருவாக்கின தேவனை சொந்த இரட்சகராய் வைத்திருக்க, நமக்காய் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மளை ரட்சித்தார் அல்லவா, அந்த தெய்வத்தை, அந்த கடவுளை நம்முடைய தெய்வமாய் வைத்திருக்கிறோம் அல்லவா. அப்படிப்பட்ட நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்? நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலும் கர்த்தரை அங்கீகரிக்கிறதா இருக்கணும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தையும் கர்த்தரை அங்கீகரிக்கிறதா இருக்கணும். நாம் போகிற இடங்கள் கர்த்தரை அங்கீகரிக்கிறதா இருக்கணும். நாம் உட்காருகிற இடங்கள் கர்த்தரை அங்கீகரிக்கிறதா இருக்கணும். நாம் செய்கிற எல்லா செய்கையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும். இதற்கு நல்ல உதாரணத்தை நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, என்னாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள்,
மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். மேகம் எழும்பும் போது அவர்கள் கூடாரத்தை பிளந்துட்டு அப்படியே எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கூடாரத்தின் மேல அந்த மேகம் வந்து தங்கும் போது, அதாவது அந்த மேகம் ஒரு இடத்துல நிற்கும் போது அது அப்படியே அவர்கள் அந்த இடத்துல பாளையம் இறங்குவார். எதை காட்டுது? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்களா இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, என்னாகுமா 9:18 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவர்களை எப்படி நடத்தினார் என்று சொல்லு. எனக்கு ஆச்சரியமான வார்த்தை என்னன்னா, அங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் அந்த வசனம் சொல்லுவாங்க, 9வது வசனம் சொல்லுது, மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்களாம். கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள். எப்ப வசனம் சொல்லுது பாருங்க, நெடுநாள் தங்கி இருக்கும் பொழுது. அப்ப கர்த்தரை கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை காவல் காத்து கொண்டிருப்பார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவங்க கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் அந்த இடத்திலேயே அவங்க தங்கி இருப்பாங்க. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கூடாரத்துக்கு தேவையான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை செய்து கொண்டு இருப்பார். யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில வந்துட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்லி கொண்டு வந்தாரு? நான் சொல்லுகிற இடத்துக்கு போய் நீங்க ஆராதனை செய்யணும். அவங்க பிரயாணம் பண்ணப்பட்டு அவர்கள் வந்துட்டாங்க. வந்து கர்த்தர் சொல்றதை கீழ்ப்படி வந்துட்டாங்க. இப்ப கர்த்தர் என்ன செய்திருக்கணும்? அவர்களை கானானுக்கு கொண்டு போயிருக்கணும். அங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அனுபவிச்சிருக்கணும். ஆனாலும் அவர்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வரும் பொழுது எங்கெல்லாம் நிப்பாட்டினாலும் அங்க அமைதியா அவர்கள் காத்திருந்தாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், மேகம் கிளம்பி போனாதான் நம்ம பிரயாணப்படணும். நம்ம ஒரு முடிவெடுத்து நடந்து போயிடக்கூடாது. நம்ம நினைச்சோம் கர்த்தர் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஞ்சி போயிடக்கூடாது. கர்த்தர் எங்க உட்கார சொல்லுகிறாரோ அப்படி உட்காரணும். எங்க கிளம்ப சொல்லுகிறாரோ அதை நாம் கிளம்புகிறவர்களா இருக்கும். இது எதை காட்டுகிறது? இதுதான் கர்த்தருக்காய் காத்திருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. கர்த்தருக்காய் காத்திருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் அநேக நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். அநேக நேரம் என் வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு காத்திருக்கிறோம். ஆனா எது வரைக்கும் நம்ம காத்திருக்கிறோம்? நாம ஒரு குறிக்கோள் வச்சிருக்கிறோம். எனக்கு இந்த 5 நாளைக்குள்ள இது நடக்கணும், இந்த ஒரு வாரத்துக்குள்ள இது நடக்கணும். இல்லைன்னா கர்த்தர் என் ஜெபத்தையே கேட்கல என்று நாம் சொல்லி விடுகிறோம். கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கல என்று சொல்லுகிறோம். இன்னும் சிலர் சொல்றாங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை எனக்கு மறைத்து விட்டார் என்று சொல்லு. அது கிடையாது. கர்த்தர் சில நேரங்களிலே நாம் அந்த இடத்துல தங்கும்படி நம்மளை காத்திருக்க வைப்பார். சில இடங்களிலே அவர் நம்மளை நடத்துகிற எஞ்சி போ என்று சொல்லுவார். சில இடங்களில் சில ஆண்டுகள், சில மாதங்கள், சில நாட்கள் காத்திருக்க சொல்லுவார். அது வரைக்கும் நாம காத்திருக்கிறதா நம்முடைய வேலை. அந்த காத்திருக்கிற சமயத்துல என்ன செய்யணும்? கர்த்தரை காவல் காக்கிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அப்ப வசனம் சொல்லுது, அவரால் நடத்தப்படுகிறதுன்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்துல கர்த்தர் இருக்க சொல்றாரோ அது எவ்வளோ நாட்களானாலும் சரி அதுல அமைதியாய் காத்து கொண்டு இருக்கிறது வேண்டியது அவசியமா இருக்கு. எங்களை ஈட்படார் தேசத்துக்கு கர்த்தர் அழைத்து வந்தார். வந்த புதுசுல அங்கிருந்து சில பைனான்ஸ் காரியங்களாய் கர்த்தர் சொன்னபடி கார்ல செல் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டோம். வந்து எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பித்தோம். எல்லாம் செஞ்சோம், நடந்தது. அது பாட்டி ஸ்மூத்தா போய்கிட்டு. சில காலங்கள் ஆச்சு, சில மாதங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் பெரிய டஃப்பான காரியங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் சில காரியங்களை கர்த்தர் வழியை திறந்தார். இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு வர சொன்னார். அந்த இடத்துல போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். அங்கதான் தங்க ஆரம்பிச்சோம். அங்க வந்து ஒரு 4-5 மாதங்கள் நல்ல ஊழியங்கள், நல்ல வளர்ச்சி, நல்ல போய்கிட்டு இருக்கு. நிறைய குடும்பங்கள் சந்திக்கப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வறட்சின்னு பெரிய கடினமான பாதை. என்ன செய்தாலும் ஊழியம் நடக்கல, என்ன செய்தாலும் காரியங்கள் நடக்கல. வீட்டிற்குரிய காரியங்கள்ல எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. ஆவிக்குரிய ரீதியாவும் நாங்க சோர்வு அடைய ஆரம்பிச்சிட்டோம். ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீங்க அமைதியே காத்திருக்கும், நீங்க அமைதியா எங்க இருக்கணும். அந்த நேரத்துல எங்களுக்கு திடீர்னு தோணும், நம்ம இந்தியாவுக்கு போயிட்டா நல்லா இருக்கும். ஆனா ஜெபிக்க வரும்போது கர்த்தர் சொல்லுவார், நீங்க காத்திருக்கணும், நான் சொல்லுற வரைக்கும் நீங்க எந்த காரியத்தை செய்யணும். நிறைய பேர் வந்து நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. எங்க கூட உட்கார்ந்து பிரேயர் பண்ணுகிற பாஸ்டர் இருக்காரு, அவரும் வந்து சொல்லுவாரு, நீங்க இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அப்படி நாங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், கர்த்தர் எங்களுக்கு சொன்னா நாங்க செய்வோம் சரின்னு சொல்லி. அது சில நாட்கள் அல்லது சில டைம்ல பாத்தீங்கன்னா 1 மாதம் முழுவதும் அது காத்திருக்க வேண்டியதா இருக்கும்.
காத்திருந்து அந்த நேரத்துல என்ன செய்யணும், உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நேரம், 2 நேரம், 3 நேரம் டைம் கிடைக்கும் போது அந்த நேரத்துல எல்லாம் ஸ்டோர்வடையும் போதும் சரி, நார்மலா இருக்கும் சரி, வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தர் திடீர்னு சொல்லுவார், நீங்க இங்க போய் இந்த ஊழியத்தை ஆரம்பிங்க, இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிங்க சொன்னோன்னே கரெக்டா போய் ஒருத்தவங்ககிட்ட பேசினா போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தொடர்ந்து அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஊழியத்தை பாத்தீங்கன்னா நிறைய விதங்கள்ல கர்த்தர் ஊழியத்தை வளர செய்துட்டார். நாங்க இங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற நிறைய மூடின சர்ச்சஸ், 2-3 சர்ச்சஸ் திறக்க கர்த்தர் உதவி செய்தார். இப்ப நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. யூத் மினிஸ்ட்ரி ஒரு சைடு இருக்கிறது, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ட்ரைபல் மினிஸ்ட்ரி இருக்கிறது, இன்னொரு சைடு லாங்குவேஜ், அதாவது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்டோட சேர்ந்து. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் அமெரிக்கால இருக்க யுனைடெட் நேஷன் அவங்க ஆர்மியோட சேர்ந்து ரெஸ்கியூ டீம் அவர்களோட சேர்ந்து யூத் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர்கள் உலகத்தின் காரியங்களை பார்க்கறாங்க, ஆனா அவங்களோட சேர்ந்து நம்ம பைபிள் காரியத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். எல்லாம் நேர்த்தியா இப்பதான் 4 வருஷங்கள் கஷ்டப்பட்டு கர்த்தர் நேர்த்தியா எல்லாத்தையும் கொண்டு வந்தார். கொண்டு வந்து கர்த்தர் மேல வரும்பொழுது எங்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் வரும்போது கர்த்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, திடீர்னு சொல்லிட்டாரு, நீங்க இந்திய தேசத்துக்கு கிளம்பிடும். ஆனா அந்த வார்த்தையை கேட்ட உடனே நாங்க உடனே முடிவு எடுக்கல. அதற்காய் திரும்ப உட்கார்ந்து காத்திருந்தோம். 3 வாரங்கள் தொடர்ந்து ஜெபித்துக்கிட்டே இருந்தோம். டேடிட்ட சொல்லல, யார்ட்டையுமே சொல்லல. 3 வாரங்கள் தொடர்ந்து ஜெபிச்சோம். அதுக்கப்புறம் தான் டேடிட்ட சொன்னோம். டேடி தான் எங்களுக்கு ஜோமனி சொன்னாங்க, இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு திடீர்னு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு வசனத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க உறுதி பண்ணோம். சரி, டேடிட்ட அதுக்கப்புறம் ஷேர் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க நிறுத்தல. 2-3 பாஸ்டர்ஸ் சொல்லி, அவர்கள் யாருன்னே எங்களை யாருன்னே தெரியாத சொல்ல அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். இந்த காரியத்தையுமே சொல்லல. ஆனா எங்களுக்கு கொடுத்த அதே வசனத்தை அந்த 2 போதர்களுக்கு கொடுத்தார். அதே வார்த்தையை தான் வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்ப எங்களுக்குள்ளாக ஒரு விஷயம், சரி இந்த மாசம் ஏப்ரல் மாசம் கிளம்பி போயிரும். ஆனா ஏப்ரல் மாசம் வழி திறக்கல. சரி, மே மாசம் மிட்டுக்குள்ளாக, நான் ஜெபத்துல கூட நான் அறிவிச்சிருக்கேன், மே மாசம் மிட்டுக்குள்ள வரணும். ஆனாலும் மிட்டுக்குள்ளாக எந்த காரியமும் நடக்கல. இனி வரைக்கும் இந்த காரியங்களும் அதிகமா நடக்கல. ஆனாலும் ஒவ்வொரு முறை கர்த்தர் சமூகத்துல போகும்போது திரும்ப திரும்ப கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்பதான் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார் என்றால், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியவான்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்லும் போது கிளம்பி போகணும், சொல்லுகிறப்போ அமைதியாய் காத்திருக்கும். அப்ப எங்களுக்குள்ளாக இன்னும் ஒரு அதிகமான விசுவாசம் வந்தது. எல்லா சோர்வுகள் மாறினது. அதுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். இப்ப எங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் என்னன்னா, கர்த்தர் சொன்னா அதை செய்வார். அவர் சொல்றப்ப நம்ம கிளம்பி போவோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அதற்காக நாங்க சும்மா இருக்கல. மற்ற காரியங்கள் எங்களால் முடிந்த காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கோம். எதற்காக இதை சொல்லுகிறேன்? சில நேரங்கள்ல நம்முடைய எதிர்பார்ப்புக்கு நம்ம நினைக்கிற நேரத்துல எல்லாமே நடந்துராது. கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு சமயத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கார். அதன்படி நாம் நடக்கும் பொழுதுதான் அது கர்த்தருடைய பார்வையிலே நடக்கிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு ஒரு தவறான எண்ணம் காணப்படுகிறது, தவறான புரிதல் இருக்கு. கர்த்தரால் நடத்தப்படுறனா 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, 24 மணி நேரம் ஊழியம் செஞ்சுக்கிறோம். அது கிடையாது. சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை காத்திருக்க பண்ணுவார். சில நேரங்கள்ல நம்முடைய சுத்தி எல்லாம் அப்பும் மந்தாரமா இருக்கிறத போலயே கர்த்தர் அனுமதிப்பார். சில நேரங்களில் திறந்த வாசலை வைத்திருப்பார். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மளை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, மேகம் எழும்பும் பொழுது அந்த மேகம் எப்படிப்பட்ட மேகமாம்? அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகும். அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம்னா என்ன அர்த்தம்? அக்னி ஸ்தம்பம் எதற்காக கொடுக்கிறார்? அவர்கள் குளிரிலே நடுங்கி அவர்கள் மரித்து போகாதபடிக்கும். மேகஸ்தம்பம் எதற்காக? பகலின் உஷ்ணத்திலே அவர்கள் மரித்து போ. இன்னொரு விதத்திலே நாம் பார்த்தோம் என்றால், மேகஸ்தம்பம் என்பது கர்த்தருடைய கிருபையை காட்டுகிறது. அக்னி ஸ்தம்பம் என்பது கர்த்தருடைய கட்டளைகளை காட்டுகிறது. அப்ப 2 விதத்திலே கர்த்தர் அவர்களை நடத்தினார். அவர்கள் கிருபையினாலும் நடத்தப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையின்படியும் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அப்ப இன்றைக்கு நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது? நாம் இந்த தேவ ஜனத்தை போல கர்த்தர் சொல்லுகிற இடத்துல காத்திருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிற இடத்துல அமைதியா உட்கார்ந்து இருக்கிறோமா? இல்ல நான் ஓடிதான் தீருவேன் என்று சொல்லி ஓடிக்கொண்டே நாம் காணப்படுகிறோமா?
அப்ப வசனம் சொல்லுகிறது தேவனை கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறது என்பது என்ன? அவரால் நடத்தப்படுகிறதை காட்டுகிறது. இப்படி அவரால் நடந்ததுனால இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடந்துச்சா? வசனம் சொல்லுது. அதே என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுக்கிறது எப்படி? சொல்லுது பாருங்க, தேவன் சபிக்காதவனை சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுக்கிறது எப்படி? இந்த ரெண்டு அர்த்தத்தை காட்டுகிறது. சபிக்கப்படுகிறது என்பது சத்துருவினால் வருகிற போராட்டங்கள், சத்துருவினால் வருகிற ஆபத்துகள், சத்துருவினால் வருகிற கிரியைகளை தான் அங்கு கர்த்தர் தடுத்து போடுகிறார். இரண்டாவது, கர்த்தரால் வெறுக்கப்படாதவனை நான் வெறுக்கிறது எப்படின்னா, நீங்க செய்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒன்னு, சத்துருவின் காரியங்கள், சத்துருவினால் வருகிற ஆபத்தை தடுத்து போடுகிறார். இரண்டாவது, நீங்கள் போகிற எல்லா இடத்திலும் அங்கீகரிக்கப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். யார் சொல்லுகிறான்? இங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறான். புள்ளையாம் தீர்க்கதரிசி சொல்றான். என்ன சொல்றான்? அவன் சொல்றான், நான் என்னை சபிக்கதான் கூட்டு வந்தேன், அவர்களை சபித்தப்படதான் என்னை கூட்டு வந்தேன், ஆனாலும் என்னால் சபிக்க முடியாது. காரணம் என்ன? அவர்களை சத்துருக்கள் நெருங்காதபடி கர்த்தர் அவர்களுக்கு தடையாய் நிற்கிறார். அவர்களை அந்த சத்துருக்களை தடுத்து நிறுத்துகிறார். இரண்டாவது, அவர்கள் தேவனால் வெறுக்கப்படாதபடினால் நானும் அவர்களை வெறுக்க முடியாது என்று சொல்லுங்க. அப்ப நாம் கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்களாய் இருந்தோம் என்றால், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருந்தோம் என்றால், நாம் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த வல்லமையாய் இருந்தாலும் அது நிர்மூலமாக்கப்பட்டு போகும். நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த போராட்டமாய் இருந்தாலும் சரி, அது வியாதியின் போராட்டமாய் இருக்கலாம், மரணத்தின் போராட்டமாய் இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையின் போராட்டமாய் இருக்கலாம், ஆவிக்குரிய போராட்டமாய் இருக்கலாம். எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த சாபமான காரியமும் நமக்கு விரோதமாய் இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் தடுத்து நிறுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மளை சபிக்காத தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, நாம் எந்த இடத்துல போய் எந்த காரியம் பண்ணினாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் செய்கிறது எல்லாமே கர்த்தரால் சொல்லி செய்கிற காரியமாய் இருக்கிறது. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்முடைய நடக்கை எப்படி இருக்கு, நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கு, நாம் கர்த்தரால் நடத்தப்படுகிறோமா, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போம். சரி, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருந்தால் அங்கு நடக்கிற காரியம் என்ன? கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரா? நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம், அவருடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவரை நம்ம கடவுளா வச்சிருக்கிறோம். ஆனா நம்மளை கர்த்தர் எப்படி அங்கீகரிக்கிறாராம்? அது வசனம் சொல்லுது பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம் 12வது வசனம். 33வது சங்கீதம் 12வது வசனம் சொல்லுது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஒன்னு, நாம் முதலாவது கர்த்தரை தெய்வமாய் தெரிந்து கொண்டு அவருடைய பாதைகளை நடக்க ஆரம்பிச்சுட்டா அவர் என்ன செய்கிறாராம்? அவர் நம்மளை அவருடைய சுதந்திரமாய் அங்கீகரிக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் நம்மை சுதந்திரமாய் அங்கீகரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய சொந்த ஜனமாய் நாம் மாறுகிறோம், அவருடைய தேசபுத்திரனாய் நாம் மாறுகிறோம். எப்படி ஏசாவின் மீது இருந்த தேசபுத்திர பாகம் யாக்கோபுக்கு வந்ததோ, அவன் யாக்கோபு அதை பெற்றுக்கொண்டது நிமித்தமாய் அந்த ஆசீர்வாதத்தில் அவன் பெற்றுக்கொண்டானோ, அதே போல நாம் உலகத்தாலாய் இருந்தாலும், பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், சத்துருவின் கையிலே காணப்பட்டவர்களாய் இருந்தாலும், கர்த்தர் நம்மளை ரட்சித்து அவருடைய பாதையிலே நாம் நடக்க ஆரம்பிச்சோன, நாம் அவருடைய எல்லா சுதந்திரத்துக்கும் நம்மளை சுதந்திரவாளியாய் மாற்றுகிறார். எல்லா சுதந்திரத்துக்கும் நம்மளை சுதந்திரவாளியாய் மாற்றுகிறார். அவருக்குரிய எல்லா காரியத்துக்கும் நாம் செய்கிற அவருக்கு நம்பிக்கையுடையவர்களாயும் அவருடைய புத்திரர்களாய் நாம் மாறுகிறோம். அப்ப கர்த்தருடைய ஜனம் அல்லது கர்த்தருடைய ஜனம் என்பது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது, அந்த சுதந்திரத்தை காட்டுகிறது. சரி, அவருடைய சுதந்திரமாய் நாம் மாறினோம், அவர் நம்மை சுதந்திரத்தின் ஜனமாய் தெரிந்து கொண்டார். அப்படி அவர் தெரிந்து கொண்டால் அதனால் நம்மளுக்கு கிடைக்கிற பலன் என்ன?
அவர் நம்மளை சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட உடனே அங்கு நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்க ஆரம்பிக்குதான் வசனம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை புரிந்த பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உன்னை இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள்? அவருடைய சுதந்திரமாய் மாறுகிறார்கள். அவருடைய சுதந்திரமா மாறின உடனே, அவருடைய புத்திரர்களா மாறின உடனே அங்க என்ன நடக்குதா? அவர் கர்த்தர் என்ன செய்கிறாரா? அவர் நம்முடைய கேடகமாய் மாறுகிறார், நம்முடைய பட்டயமாய் அவர் மாறுகிறார். நம்முடைய சத்துருக்கள் நமக்கு அடங்குகிறவர்களாய் மாறுகிறார்கள். அவர் நமக்கு கேடகமும், அவர் நமக்கு பட்டயமும், அவர் நம்முடைய சத்துருக்களை நமக்கு அடங்குகிறவர்களாய் மாற்றுகிறார். நீங்க ஒரு யுத்தத்துக்கு போற ஒரு யுத்த வீரனை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல கண் இல்லாத சமயத்துல கத்தியோட யுத்தத்துக்கு போறவங்க பாத்தீங்கன்னா கையில ஒரு ஷீல்டு வச்சிருப்பாங்க. அந்த ஷீல்டு, அதுக்கப்புறம் கையில இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு பட்டயம் இருக்கும். இந்த காலர் படைக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இது இருந்த காரணம் என்னன்னா, அந்த கேடயம், அந்த கேடயம் தான் அவர்களை பாதுகாத்துக்கணும். அதே நேரத்தில் அந்த பட்டயம் தான், அந்த பட்டயத்தை கொண்டு இந்த கேடயத்தை தடுத்துக்கிட்டு இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த பட்டயத்தை வைத்து எதிரிகளை கொலை செய்து போடுவார். அப்ப இங்க வசனம் சொல்லுது, அவர் நம்மளை சுதந்திரமாய் கொள்ளுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவரே நமக்கு கேடயமும், அவரே நமக்கு பட்டயமும், நம்முடைய சத்துருக்களை அடங்க பண்ணுகிறவருமாய் மாற்றுகிறார். இங்க வசனம் பண்ணுகிறது கேடயம் என்று சொல்லி இருக்கிறது. கேடயம் என்று நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். கேடயம் என்றால் என்ன அர்த்தம்? அவரே நமக்கு மிக பெரிய பலமாய் காணப்படுகிறார். நம்முடைய பலம் சத்துருக்களை எஞ்சி நிற்க முடியாது. நம்முடைய பலத்தினால் சில காரியங்கள், அநேக காரியங்கள் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு கேடயமாய் மாறுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? சத்துருவை அவர் தடுத்து போடுகிறது மாத்திரமல்ல, அவரே நம்முடைய பலனாய் மாறுகிறார். அவரே நம்முடைய மகா பெரிய பலனாய் மாறுகிறார். சாதாரண பலம் அல்ல, அவரே நம்முடைய மகா பெரிய பலனாய் மாறுகிறார். வசனம் சொல்லுது பாருங்க, எந்த சூழ்நிலையில ஆபிரகாமிட்ட கர்த்தர் சொல்றாரு பாருங்க. வசனம் அதுக்கு பின்னாடி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் கர்த்தர்ட்ட கேட்கிற, ஆண்டவரே, அடியானுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டின் விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த எனக்கு பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். ஆபிரகாமுடைய நிலைமை என்ன பாருங்க. கர்த்தர் ஏன் அவனை பயப்படாதன்னு சொல்லுகிறார்? ஏன் அவனுக்கு நான் பலனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார் பாருங்க. ஆபிரகாமுக்கு ஒரு நிலைமை வந்துருச்சு. இனிமே நம்மளுக்கு குழந்தை பிறக்காது, இனிமே நம்மளால குழந்தை பிறக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் எனக்கு இன்னும் அந்த கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல. அதனால என்னுடைய சந்ததி போகணும், எனக்கு பெற்ற ஆசீர்வாதங்கள் என்னோட சந்ததிக்கு போகணும். அதனால என் வீட்டுல இருக்கிற எலியேசர் என்கிற வீட்டு விசாரணைக்காரன்னா அவன் தான் ஆபிரகாமுக்கு அடுத்தபடி வீட்டில் இருக்க எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ளுவான். யோசேப்பு சொல்லுகிறானே பாருங்க, போத்திபார் மனைவியாக உன்னை தவிர எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிற என்று சொல்லுகிறான் அல்லவா? அதே போல எலியேசர் யார் என்றால் அவன் வீட்டுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஆபிரகாம் இல்லாத சூழ்நிலையில, ஆபிரகாம் எங்கேயாவது வெளியில போயிட்டா, ஆபிரகாம் ஏதாவது காரியம் நித்திரையில இருந்துட்டா, அவன் இந்த எலியேசர் எடுக்கிற முடிவு தான் அவன் இந்த வீட்டுல நடக்கும். அவன் சொல்லுகிற அளவுதான் எல்லாம் ஆகாரம் செய்யப்படும். அவன் சொல்லுகிறவர்கள் தான் வேலைக்காரர்கள். என்ன நடந்தாலும் அவன் தான் அந்த காரியம் தான். எலியேசர் தான் முக்கியமான, ஆபிரகாமுக்கு அடுத்த நிலைமையில இருக்கிற.
ஆபிரகாம் என்ன சொல்றான் பாருங்க, எனக்கு நீர் குமாரனை கொடுக்கல, எனக்கு நீர் குழந்தைய கொடுக்கல, அதனால நான் என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன்னா, என் வேலைக்காரனுடைய பிள்ளையை என் சுதந்திரவாளியாய் நான் தெரிந்து கொள்ளுகிறேன். இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வார்த்தை இதுதான். நான் ஜெபித்த ஜெபம் எனக்கு நடக்கல, நான் ஜெபித்து தேவ சமூகத்துல பண்ணின விண்ணப்பம் எனக்கு நிறைவேறல, அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, கர்த்தர் எனக்கு அதை கொடுக்காததுனால கர்த்தர் என்னை இந்த வழியில போ சொல்றாரோ என்று சொல்லி வேறு வழியாய் நாம் நடந்து சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் அந்த நேரத்துல காத்திருக்க சொல்லி இருப்பார், ஆனா அது நம்மளுக்கு உணராம இருக்கும். உடனே நம்ம என்ன செய்வோம், சரி யாருடையாவது கடன் வாங்கியாவது எப்படியாவது ஏதாவது பண்ணிடலாமா, அல்லது யார்கிட்டயாவது ஹெல்ப் பண்ணிட்டு எங்கிட்டாவது ஓடிடலாமா, அல்லது நம்மளே இறங்கி ஏதாவது செய்யலாமா என்று சொல்லி அந்த வேறு வழியை நாம் தெரிந்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். இங்க ஆபிரகாம் சொல்லுகிறான் பாருங்க, என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு நீ குமாரனையும் பிள்ளையும் கொடுக்காததுனால நான் என் வேலைக்காரனுடைய பிள்ளையை நான் என் சுதந்திரவாளியை எடுத்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், கர்த்தரால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், கர்த்தரால் சொல்லப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாய் அது நிறைவேறியே தீரும். அதற்கு வேறு வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. இங்க பாருங்க, ஆபிரகாம் சொல்றான் என் வேலைக்காரனுடைய குமாரனை பத்தி. ஆனா பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இதே ஆபிரகாம் என்ன செய்யறான் பாருங்க, ஆகாரை தன் மனைவியாய் தெரிந்து கொள்ளணும். சாராளினுடைய வற்புறுத்தல் நிமித்தமா ஆபிரகாம் என்ன செய்யறான் பாருங்க, இஸ்மவேலை பெறுகிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, இஸ்மவேல் வளர்ந்து 14 வயசு ஆயிருச்சு. ஆனா கர்த்தர் என்ன சொல்ற பாருங்க, அவன் உன்னுடைய சுதந்திரவாளி அல்ல, அவனை அனுப்பிவிடு. நீங்க என்னதான் வேறு வழியை தெரிஞ்சுக்கிட்டாலும், நீங்க என்னதான் வேற வழியில எங்கிட்டாவது ஓடி எப்படியாவது இதை நம்ம செஞ்சிடலாம், இது கர்த்தர் சொன்னதுதானே அல்லது கர்த்தர் நடத்துறதுதானு சொல்லி நம்ம சுயமா ஓடுனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவரால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கண்டிப்பாய் நிறைவேறியே தீரும். அன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா, நீங்க சில மன வருத்தத்துக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும், சில இஸ்மவேலை நாம் துரத்தி விட வேண்டியதாக இருக்கும், சில காரியங்கள் நமக்கு பிரியமானதை நாம் துரத்தி விட. காரணம் என்ன தெரியுமா, நாம காத்திருக்காம ஓடி வந்ததுனால கர்த்தர் செய்கிறதை செய்யும் பொழுது நாம் காத்திருக்காம ஓடி வந்த காரியத்தை நாம் விட்டுவிட வேண்டியது அவசியமாயிருக்கும். அதனாலதான் சில நேரங்கள்ல நமக்கு ஒரு மன வருத்தம் வருது. ஐயோ கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் கர்த்தர் சொன்னாருன்னு நினைச்சுதானே இதை செஞ்சேன், ஆனா இன்னைக்கு அதை கர்த்தர் விட சொல்றாரு. காரணம் என்ன? ஏனென்றால் அந்த நேரத்துல காத்திருக்க நேரத்துல நாம் காத்திருக்காம நாம் ஓடி வந்தோம் அல்லவா, அதுதான். இப்படிப்பட்ட ஆபிரகாமினுடைய சூழ்நிலையை பார்த்த கர்த்தர் சொல்றார், என்ன சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனாயிருப்பேன். உன் சரீரம் உனக்கு பிள்ளையை கொடுக்க முடியாது, உன் சரீரம் முதிர் வயதாய் போச்சு, இனிமே உனக்கு புள்ள பிறக்க வாய்ப்பு இல்ல, இனிமே உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அப்படின்ற வயசுல புள்ள பிறந்தது கிடையாது. ஆனால் கர்த்தராகிய நான் மகா பெரிய பலனாய் இருக்கிறபடினால் உன்னுடைய 99 வயதிலும் சரி 100 வயதிலும் உனக்கு குமாரனை கொடுக்க நான் வல்லவராய் காணப்படுகிறேன். உலகம் சொல்லலாம் எல்லாம் நின்று போனது, வழிபாடுகள் நின்று போனது, இனிமே உனக்கு பிள்ளை பிறக்காது, ஒரு ஆசீர்வாதம் வராது, இனிமே நீ எந்திக்க முடியாது, நீ இனிமே எதையும் காரியத்தை செய்ய முடியாது, உன் கிருபை இழந்துட்ட, வரங்களை இழந்துட்ட, இனிமே கர்த்தருக்காய் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் முதிர் வயதிலும் நான் உன்னை எழுப்பி நிற்க வல்லமையுள்ள கர்த்தர், நான் சொன்னதை நிறைவேற்றுவேன், என் வார்த்தை ஒன்றும் தரையில விழுந்து போகாது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் காத்திருக்க சொல்லுகிற நேரத்துல காத்திருக்க பழகுங்க, கர்த்தர் ஓட சொல்லுகிற இடத்துல ஓட பழகுங்க. நான் என் வேலைக்காரனுடைய குமாரனை நான் சுதந்திரமா எடுத்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லி ஆபிரகாமை போல சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. ஏனென்றால் அவரே நமக்கு மகா பெரிய பலனாகி கேடகமாயிருக்கிறார். நினைக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துரு பெரியவன், எனக்கு விரோதமா வருகிற பிரச்சனை பெரியது, எனக்கு விரோதமாய் வருகிற போராட்டம் பெரியது. ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரால் நடத்தப்படும் பொழுது சில இடங்கள்ல நமக்கு பார்க்க சத்துரு பெரியவனை போல தெரியும். ஆனா கர்த்தரால் நடத்தப்பட்டு பக்கத்துல போய் பார்த்துட்டீங்கன்னா அது ஒண்ணுமே இருக்க சாதாரண ஒரு விஷயம், அதை ஈஸியா நீங்க முறியடித்து வந்துடலாம். ஆனா அத பக்கத்துல போய் பார்க்கறது கர்த்தரால் நடத்தப்படாம
சில நேரங்கள் நாம் முடிவெடுக்கும் போதுதான் அந்த பெரிது நாம் பயந்ததை போல மாறிவிட்டுக்கலாம். இன்றைக்கு தெய்வ சமூகத்துல வந்திருக்கலாம், கர்த்தரால் நடத்தப்படுகிற அனுபவத்திலே நாம் கடந்து விடுவோம். அவர் நம்மளை சுதந்திரமாய் எடுத்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய மிகவும் பெரிய கேடகமாய் மாறுகிறார். சரி, அந்த கேடகம் எப்படிப்பட்ட கேடகம்? அந்த பலன் எப்படிப்பட்ட பலனா? வசனம் சொல்லுது பாருங்க, உபாகமம் 33:23 சொல்லுது, சகாயம் செய்யும் கேடகம். சாதாரண கேடகம் இல்ல, சகாயம் செய்யும் கேடகம். சகாயம் செய்யும் கேடகம் என்றால் என்ன அர்த்தம்? ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நான் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நானே உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஏசாயாவின் புஸ்தகம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். சகாயம் பண்ணும் கேடயம் என்றால் என்ன அர்த்தம்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதியின் வலதுகரத்தினால் உங்களை தாங்குவேன். முதலாவது, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இரண்டாவது, கர்த்தர் உங்களை நீதியின் வலதுகரத்தினால் உங்களை தாங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் விழுந்து போவது கிடையாது, அவர் உங்களை நிலைத்து நிற்க பண்ணுவார். இந்த காரியத்தை சொல்லும் பொழுது இங்கே ஈக்குவடார்ல எங்களுக்கு நடந்த காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன் சாட்சியாய். அதை கர்த்தர் நினைவூட்டுகிறபடினால் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படு. நாங்க இந்த 2022 ஜனவரி 3ஆம் தேதி நாங்க வேற டவுன்ல ஊழியம் செய்யறதுக்காக கர்த்தர் சொன்ன டவுன்ல இருந்தோம். சிட்டில இருந்து ஒரு வேலி பக்கத்துல இருக்க ஒரு டவுன், மலை அடிவாரத்துல இருக்க அந்த டவுன்ல தான் இப்பயும் இருக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்த புதுசுல எங்களுக்கு தெரிந்தது ஒரே ஒரு பாஸ்டர், அவர் எல்லா காரியத்தையும் அரேஞ்ச் பண்ணார். சரி, உட்கார்ந்து நாங்க ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபித்து என்ன ஊழியம் செய்யலாம் என்று ஜெபிக்கும் பொழுது அப்போ ஒரு ஸ்திரீ எங்களுக்கு கான்டாக்ட்ல வந்தாங்க. அந்த ஸ்திரீகிட்ட போய் அவங்க கர்த்தர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, வெனிசுலன் அகதிகள் என்றால் என்னன்னா, அவங்க ப்ராப்பரா பாஸ்போர்ட்ல வந்திருக்க மாட்டாங்க, நடந்தே பெருவை தாண்டி நடந்தே மாச கணக்கா சில மாசங்கள்ல அவங்க சொன்ன சாட்சியெல்லாம் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா, அவங்க நடந்து வரும்போது சில பேர் மறிச்சு வழியில செத்து கிடக்கிறதெல்லாம் பார்த்து வந்திருக்கிறாங்க. அப்படி நடந்தே ஒரு நாடு கடந்து 2வது நாடு கடந்து இந்த நாட்டுக்குள்ள வர்றாங்க. அப்படி மாசம் கணக்குல நடந்து வந்தவங்க தான் இந்த வெனிசுலன் அகதிகள். இவங்க மத்தியில தான் கர்த்தர் ஊழியம் செய்து சொன்னார். அதுல எங்களுக்கு ஒரு கான்டாக்ட் வந்தது. அந்த ஸ்திரீயினுடைய நிலைமையை நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் ஒரு வெனிசுலன் அகதி தான். இங்க தன் குடும்பத்தோட வந்தாங்க. கணவன், மனைவி, அவங்க கணவன், அதுக்கப்புறம் 2 பிள்ளைகள், பிள்ளையோடைய கணவன், அது மூத்த மகளுடைய கணவன். இந்த 3 பேரு எல்லாரும் சேர்ந்துதான் அவங்க வந்தாங்க. ஒரு சின்ன குடும்பமா தான் வந்தாங்க. கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது திடீர்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, கணவன் மரித்து போயிட்டார். நாங்க அவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான், டிசம்பர் மாசம் அவருடைய கணவர் இறந்தார். நாங்க அவங்களை சந்திக்கும் போது ஜனவரியோட மிட் அல்லது 20s நினைக்கிறேன், அந்த இதுல நாங்க அவரை சந்தித்தோம். அவங்க சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க எல்லா விதத்திலையும் சோர்ந்து போயிருந்தாங்க. அவங்களுக்கு உட்காந்து நாங்க பேச ஆரம்பித்தோம். பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் என் வாழ்க்கை நான் ஏன் வாழணும் அல்லது எல்லா விதத்திலையும் அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ளாக ஏற்கனவே இருந்த வாஞ்சை என்னன்னா, ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக ஏதாவது இருக்கணும். யாரு? அகதிகள். நாட்டுல நல்ல சுதந்திரம் கிடையாது, வேலை கிடையாது. ஆனால் அவர்களுக்குள்ளாக இருந்த வாஞ்சை என்னன்னா, கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் என்கிற வாஞ்சையிலேயே அவங்க காணப்பட்டார். ஆனா திடீர்னு ஏற்பட்ட இந்த மரணம் அவர்கள் எல்லா விதத்திலையும் படைக்கப்பட்டுச்சு. அந்த முடைக்கு போட்டதுனால அது மாத்திரம் இல்ல, அதனால யோசித்து வியாதிக்குள்ளாக ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களுக்குள்ளாகத்தான் நாங்க அவங்களதான் ஜெபத்துல நடத்த ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம், உட்காந்து பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குற மாதிரி தான், அவங்க பிள்ளைங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் போனோம். போய் அதுக்கப்புறம் உட்காந்து பேசி 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 மற்றக்காரங்கள் பைபிள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ளாக அவங்க வாஞ்சையெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்ட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை நல்லா பகிர ஆரம்பித்தோம். எங்க வீட்டுக்கும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். வேத பாடத்தை அவர்கள் எடுத்தோம். விசுவாச ஊழியனா என்ன என்று சொல்லி நிறைய காரியங்கள்.
இப்படியே அவர்கள் போக போக கொஞ்ச நாட்கள், ஒரு சில மாசங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் மனது ரீதியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆறுதல் அடைய ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கள் கர்த்தருக்காய் ஏதாவது செய்யணும்னு சொல்லி போற வர எல்லா இடத்திலும் அவங்களை சுற்றி இருக்கிற எல்லா விசுவாசிகள் அல்லது கர்த்தரை அறியாத ஜனங்கள் எல்லாம் கூட்டு வர ஆரம்பிச்சாங்க. ஜெபத்துக்கு கூட்டு வர ஆரம்பிச்சாங்க, பைபிள் ஸ்டடி கூட்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாட்கள் போக 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 கடைசியில் அவர்கள் என்ன மாறினார்கள் என்றால், அவர்கள் அகதிகளாய் இருக்கிற இடத்திலே அவர்கள் மிஷினரியா நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஒரு மிஷினரியாய் மாறினார். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் எங்களுக்கு வெனிசுவேலன் ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு ஒரு மிஷினரியா எங்க கூட காணப்படுறாங்க. யாரு? தன் சொந்த நாட்டை விட்டு ஓடி வந்தவங்க. இந்த வந்த நாட்டுல நல்ல அங்கீகாரம் இல்லை, வேலை கிடையாது, எல்லாம் சொந்த கணவர் மடித்து போயிட்டார். ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக உருவாக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்தபடினால் கர்த்தரே அவர்களுக்கு பலனாய் மாறினார். இன்றைக்கு அவர்கள் மிஷினரியா இருக்கிறாங்க. அவர்கள் பிள்ளைகள் அநேகரை கர்த்தருக்குள் நடத்துல இருக்காங்க. ஒரு பையன் இன்னொரு சபையில சேர்ந்து அவன் இந்த பாஸ்டரோட சேர்ந்து இருக்கிறவனாய் ஊழியம் செய்யறவனா காணப்படுறான். இன்னொரு மகள் அவர்களோட இருந்து மற்ற தெரிந்தவர்களை அவங்க தேவனுக்குள்ளாய் நடத்துவர்களாய் காணப்படுகிறார். எதற்காக இதை சொல்லுகிறேன்? எல்லா பலனையும் அந்த ஸ்திரீ இழந்து போயிட்டாங்க, எல்லா காரியத்தையும் இழந்து போயிட்டாங்க, அவர்கள் நம்பி கூட வந்த கணவரையும் இழந்து போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை கைவிடல. இதுல இடையிலாம் நிறைய 2-3 தடவை அவர்களுக்கு கேன்சர் வந்தது. ஒன்னு முதுகு பகுதியில வந்தது, இன்னொன்னு தலைப்பகுதியில வந்தது. ஆனாலும் அந்த 2 கேன்சர்ல இருந்து நான் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபித்த உடனே கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். முதல் கேன்சர், 2வது தடவை ஒரு கேன்சர் வந்தது. அதுக்கப்புறம் நாங்க உட்கார்ந்து ஜெபித்தோம். ஒரே வாரத்துல தொடர்ந்து ஜெபித்த உடனே கர்த்தர் கேன்சர் ஒரு விடுதலை கொடுத்தார். எதற்காக இதை சொல்லுகிறேன்? கர்த்தரே அவர்களுக்கு பலனா இருந்தார். அரசாங்கம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியல, கூட இருந்தவர்களால அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆனா கர்த்தர் அவர்கள் பலனா இருந்தார். இன்னைக்கு இந்த நாட்டிலே அவர்கள் சிட்டிசன்ஷிப் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கார். அப்ப இப்படியெல்லாம் கர்த்தர் நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப நம்முடைய தேவன் என்ன சொல்லுகிறார்? அவரே நமக்கு மகா பெரிய சகாயம் ஒன்றும் கேடகமாய் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் பலவீனத்திலே அவர் உங்களை முதலாவது பலப்படுத்துகிறார். நீங்கள் எதனால் சோர்ந்து போனீர்கள், எதனால் பலனடைந்து போனீர்கள், எதனால் உங்கள் பலன்கள் குன்றி போனது, அந்த பலனை மீண்டும் திரும்ப புதுப்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களை தாங்குகிற தேவனாய் தன் வலது கரத்தை நீட்டி தாங்குகிறவராய் காணப்படுகிறார். வலது கரம் என்பது அது மகா கிரியைகளை செய்கிறதை காட்டுகிறது. அப்ப கர்த்தர் உங்களை தாங்குகிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களை கொண்டு அநேக கிரியைகளை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அநேக கிரியைகளை நடப்பிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த சகாயம் செய்யும் கேடயம் அல்லது இந்த சகாயம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, இப்படி அவர் சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்க. எபிரேயர் புஸ்தகம் 4:16 இப்படி அவர் சொல்லுகிறது. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இந்த சகாயம் என்பது எப்படிப்பட்டது? அது ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் ஒரு கிருபை, அது ஒரு கிருபை. அப்ப இது நம்முடைய பலத்தினால் வருகிறது அல்ல, நம்முடைய நீதியினால் வருகிறது அல்ல, நம்முடைய பலவீனத்தை பார்த்து கர்த்தர் உதறி தள்ளுகிறது அல்ல. அண்ணா நீங்க பலனால இருந்தாதான் உங்களுக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லல, அங்க வாஸ்தவ சொல்லுவாங்க, அது கிருபை. கிருபை என்றால் என்ன? கர்த்தர் நம்முடைய தகுதியை பார்த்து கொடுக்கிறது அல்ல, அவர் நமக்காய் இரக்கப்பட்டு கொடுக்கிறது தான் கிருபை. அவர் நமக்காய் கிரியை செய்கிறார் அல்லவா, அதுதான் கிருபை. அப்ப இந்த சகாயம் என்பது என்ன? தேவனால் அருளப்படுகிற கிருபை. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இனிமேல் நம்ம பலத்துல ஓடுறதை நிறுத்துங்க. உங்க பலத்துல நீங்க ஓடி ஓடி பிரயாசப்பட்டதை நிறுத்துங்க. கர்த்தர் சமூகத்துல உட்காருங்க, பாதத்துல காத்துருங்க. உலகம் சொல்ல நீ ஓடிதான் தீரணும், உலகம் சொல்ல நீ இப்படிதான் நடக்கணும், அதெல்லாம் வேண்டாம். நீங்க கர்த்தர் பாதத்துல உட்காருங்க. கர்த்தர் பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு சகாயம் என்னும் கேடகம் என்கிற கிருபையை கொடுங்க, மிகப்பெரிய பலனாகிய கிருபை எனக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் அந்த சகாயத்தை கொடுப்பார். அந்த சகாயம் எப்படிப்பட்ட சகாயம்? ஏற்ற சமயத்தில் எந்த விடுதலை, எந்த காரியம் அந்த நேரத்தில் நடக்கணுமோ அதை கர்த்தரே நடத்தி கொண்டு போவார். எந்த நேரத்தில் என்ன விடுதலை வேண்டுமோ அந்த விடுதலையின் பாதையிலே கர்த்தரே நடத்துவார். எந்த நேரத்தில் எந்த உயர்வு தேவையோ அந்த உயர்வுக்கு கர்த்தரே உங்களை கொண்டு போவார்.
யோசேப்பின் வாழ்க்கையில ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை இருந்தது. இப்படி தெரியுமா? அவனுக்கு அந்த கிருபை இருந்ததுனாலதான் அவன் 10 சகோதரர்கள் சொல்றாங்க, 9 சகோதரர்கள் சொல்றாங்க, இவனை கொன்று போடுவோம். குழியில தூக்கி போட்டாங்க. ஆனா கொன்று போடுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா ஒரு சகோதரனோடு கர்த்தர் பேசினாரு, இவனை கொன்று போட்டுட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே வெளியில கொண்டு வந்து விற்று போட்டார். அங்கேயே சாக வேண்டியது. ஆனா அந்த ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபை இருந்ததுனால அவன் வெளியில வந்தான். அதே நேரத்தில் அவன் போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு செல்லும்படியாய் அவனை வாங்குகிற ஜனங்கள் வந்தார். சகோதரர் பார்வையில அவங்க வித்துட்டாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையில அவன் ஒரு படி மேல வந்துட்டான். அவன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொஞ்ச தூரம் முன்னாடி வந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அவன் போத்திபார் வீட்டுல வேலைக்காரனாய் விற்று போட்டார். அந்த இடத்துல அவனுக்கு கர்த்தருடைய சகாயம் செய்யும் கிருபை இருந்துச்சு. என்ன நடந்தது? எந்த இடத்துல அடிமையாய் போனானோ அந்த இடத்துல அவனே சொல்றா பாருங்க, வீட்டில் இருக்க எல்லாவற்றையும் என்னுடைய எஜமானன் எனக்கு கொடுத்திருக்கிறான், உன்னை தவிர. யார்? அவன் மனைவியை தவிர. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் அவனை அதிகாரியாய் மாற்றினான். அது கர்த்தருடைய கிருபை இருந்தாதாங்க நடக்கும். கர்த்தர் கிருபை இல்லைன்னா அவன் அங்கேயும் ஒரு அடிமையா இருந்திருக்கணும். ஏன்னா அவன் ஒரு வாலிபன். ஆனா கர்த்தர் கிருபை அவனுக்கு இருந்ததுனால எல்லாருக்கும் மேல அவனை அதிகாரியா மாற்றினான். சரி, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? அவன் சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டான். பொய் குற்றச்சாட்டு சொல்லி சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டான். ஆனாலும் அங்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை இருந்துச்சு. ஏன்? அவன் சிறைச்சாலையிலே அவன் அதிகாரியாய் மாறினான். எல்லா சிறைவாசிகளுக்கும் அவன் அதிகாரியாய் மாறினான். சரி, அங்கேயும் கர்த்தர் கிருபை இருந்து நடந்தது மாத்திரமல்ல, அடுத்து ஒரு கிருபை வந்துச்சு. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. என்ன கிருபை? அந்த சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணி கரெக்டா டைம் வந்தோடனே அவனை ராஜாவுக்கு அடுத்த நிலைமையிலே கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். எல்லா அதிகாரிகளுக்கும் தேசங்களுக்கும் அவன் அதிகாரியாய் மாறினான். அவன் அதிகாரியாய் இருந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? மற்ற தேசத்தாரும் வந்து இவனிடத்துல உதவி கேட்டார்கள். எதனாலே? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. இந்த ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை நம்ம வாழ்க்கையில வந்துச்சுன்னா நாம போக 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 கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருப்பார். கர்த்தர் அடிக்கடி அந்த நேரத்தில் அது நடக்கும். நீங்க சில மால் எல்லாம் போனீங்க, ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ஒரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. நீங்க அதை யோசித்து பாருங்க. சில மால்ஸ், சில பெரிய மால்ஸ் நீங்க போனீங்கன்னா, அல்லது ஏர்போர்ட்ல நீங்க போனீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் டோர் போட்டிருப்பாங்க. அந்த பாதையில நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் டோர் போட்டிருப்பாங்க. அந்த கிளாஸ் டோர் பக்கத்துல செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. பட் ஆனா அவங்க அந்த கதவெல்லாம் தொட மாட்டாங்க. அந்த ஒரு ஸ்லைடிங் டோர் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த டோருக்கு ஒரு 10 அடி அல்லது ஒரு 5 அடிக்கு பக்கத்துல போயிட்டீங்கன்னா அந்த டோருக்கு மேல ஒரு சின்ன டிவைஸ் இருக்கும். அதுல இருந்து ஒரு லேசர் வந்துகிட்டு இருக்கும். நீங்க அந்த பக்கத்துல போன உடனே ஒரு 10 அடி இருக்கும்போது ஒண்ணுமே நடக்காது, 8 அடி இருக்கும்போது ஒண்ணுமே நடக்காது. ஆனா 5 அடிக்கு பக்கத்துல 5 அடிக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா என்ன நடக்கணும்? உடனே அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அடுத்து 4வது அடிக்கு அப்புறம் எடுத்து வைக்கிறது ஆட்டோமேட்டிக்கா அந்த டோருக்குள்ள நுழைஞ்சு அடுத்த ரூம்குள்ள போயிருவீங்க. அங்க இருந்து எந்த மனுஷனும் அந்த டோரை இழுக்கல. ஆனா அந்த மேல இருந்த சென்சாருக்கு தெரியும், யாரோ வந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு பொருள் வந்திருக்கு, நம்ம கதவை திறக்கணும். இதுதான் கர்த்தர் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபைன்னு என்ன அர்த்தம்? நாம ஓடி ஓடி நாம கதவை தட்டி தட்டி உடைச்சு திறக்கிறதல்ல. நாம் போனால் கதவுகள் திறக்கும். நாம் ஜெபித்தால் பதில் வரும். நாம் ஜெபித்தால் சுகம் கிடைக்கும். நாம் ஜெபித்தால் விடுதலை வரும். எல்லா காரியத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு செய்கிறவராய் காணப்படுவார். அதுதான் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிறேனே, நான் உம்முடைய வார்த்தையில நான் நடக்க ஆரம்பிச்சுட்டேன், என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நீர் அந்த சகாயம் என்னும் கேடயத்தினால் என்னை மூடுங்க, என்னைக்கு எம்முடைய பலத்தினால் என்னை நிரப்புங்க. என் பலத்தினால ஓடி ஓடி நான் தோற்று போயிட்டேன். என் பலத்தினால ஓடி ஓடி என்னால சம்பாதிக்க முடியல. என் பலத்தினால ஓடி ஓடி என் பிரயாசத்துல எந்த பலனுமே வரல. எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, என்னை நீங்க நேர்த்தியா நடத்துங்க ஆண்டவரே, என்னிடத்துல நீங்க அந்த கிருபையை கொடுங்க என்று சொல்லி இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் அந்த கிருபையை தட்டிவிடாதபடி அந்த கிருபையை நாம் பெற்றுக் கொள்ளுவோமா?
இரண்டாவதாக சொர்க்கவாளியாய் மாற்றுகிறார் என்றால் அங்க என்ன நடக்குது? நேரமில்லாதபடியால் குறிப்பை மாத்திரம் சொல்லி ஜெபிக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, ஒன்னு அவர் கேடயமாய் நமக்கு வெளிப்படுகிறார், இரண்டாவது அவர் நமக்கு பட்டயமாய் காணப்படுகிறார். உபாகமம் 33:29 சொல்லுகிறது, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம். மகிமை பொருந்திய பட்டயம் அல்லது மகிமை பொருந்தியது என்றால் என்ன அர்த்தம்? சகரியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? சகரியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார், இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அவர் மகிமை பொருந்தினவராய் மகிமையை பொருந்தின பட்டயமாய் நம்மளுக்கு இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் காணப்படுகிறார். அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். ஆலோசனை கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் மிக முக்கியமான வசனம், எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறாரா? வசனம் சொல்லுது, நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொன்னேன். உனக்கு ஆலோசனை சொன்னேன். வசனம் சொல்லுது பாருங்க, நீ எதற்காக, அவர் எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறார்? புடமிட்டப்பட்ட பொன்னை பெற்று ஐஸ்வர்யவனாய் மாறுவதற்கும், நாம் நிர்வாணமாய் மாறி அவலட்சணமாய் மாறி போகாதபடி வெண்வஸ்திரத்தை கொடுப்பதற்கும், கண்களுக்கு கலிக்கம் போட்டு நம்மளை ஆலோசனை சொல்லி நடத்துகிறார். எதை காட்டுகிறது? புடமிடப்பட்ட பொன் என்பது எதை காட்டுகிறது? அது உலகத்தின் ஆசீர்வாதத்தை காட்டு, சரீர ரீதியான ஆசீர்வாதம், சரீர ரீதியான ஆசீர்வாதம், பொருளாதார தேவைகள், சுகம், ஆரோக்கியம், அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எதிர்காலங்கள், உங்களுடைய எதிர்காலங்கள், உங்களுக்கு தேவையான சரீர ரீதியான விடுதலையை காட்டுகிறது. இரண்டாவது, அவர் வெண்வஸ்திரத்தை கொடுக்கிறார். அது எதை காட்டுது தெரியுமா? ஆவிக்குரிய சரீரம் பலனடைகிறதை காட்டுகிறது, ஆவிக்குரிய விடுதலையை காட்டுகிறது. அவர் வருகும் பொழுது அவரோடு நம் முகமுகமாய் தரிசிக்கிறதை காட்டுகிறது. நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது ஆவிக்குரிய சரீரத்தில் பலனுள்ளவர்களாய், எல்லா சத்துருக்களை நிர்மூலமாக்கத்தக்கதாய், போராட்டத்தை ஜெயிக்கத்தக்கதாய் நம்மளுக்கு பலன் கொடுக்கிறார். மூன்றாவது சொல்ல போறாங்க, பார்வை அடையும்படிக்கு உன் கண்ணுக்கு கலிக்கம் போடவும், பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும். அவன் பார்வை அடையும்படி அவர் கலிக்கம் போடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய கண்களை அவர் பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்முடைய கண்களை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கலாம், அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனையா இருக்கு பாருங்க. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல வந்து நாம் இன்றைக்கு கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் நீங்க வெளிப்படுங்க, எனக்கு நீங்க மகிமை பொருந்திய பட்டயமாய் வெளிப்பட்டு நான் என் கண்களுக்கு கலிக்கம் போடுங்க என்று சொல்லுங்க. என் கண்களுக்கு கலிக்கம் போடுகிறது மாத்திரமல்ல, பசும் பொன்னாகிய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுங்க என்று கேளுங்க. பசும் பொன்னாகிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, வெண்வஸ்திரத்தை எனக்கு தாங்காண்டவர் என்று கேளுங்க. அப்படி கேட்டீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுவார், அவர் உங்களுக்கு அவர் கிருபை பாராட்டி அவர் எல்லா ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் எல்லா ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த கலிக்கம் என்பது எதை காட்டுகிறது? மருந்தை காட்டும். நாம் குருடாக்கப்பட்ட, நாம் சோர்ந்து போன, அல்லது நாம் பார்வை இழந்து போன, தரிசனத்தை இழந்து போனோம் அல்லவா, அந்த தரிசனத்தை மீண்டும் தேவன் திரும்ப கொடுக்கிறார். நம் மங்கின கண்களை தேவன் தெளிவான கண்களாய் மாற்றுகிறார். நம்முடைய கண்களில் இருக்கிற மீன் செதில்கள் போன்ற காரியங்கள் விழுந்து போகிறது. அப்ப இது 3 விதமான ஆலோசனை கற்றுக் கொடுக்கிறார். எல்லா விதத்திலும் உங்களை திடப்படுத்துகிறார். அதுதான் இந்த பட்டயத்தை காட்டுகிறார். அப்ப தெய்வ சமூகத்துல வந்து நாம் இப்ப கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்க போறோம். கர்த்தர்ட்ட கேட்க போறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க கேடயமாயிரும்,
என் வாழ்க்கையில மகிமை பொருந்திய பட்டவன். இந்த 2 வந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, வாசிக்க நேரம் இல்லை. உபாகமம் 33:29 சொல்லுகிறது, அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்றால் என்ன அர்த்தம்? 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 45வது வசனம் சொல்லுது, அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சட்டத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியாதவர்கள், உங்கள் சத்துருக்கள், நீங்க என்ன சொன்னாலும் அவர்கள் கீழ்ப்படிவார்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் கீழ்ப்படிவார்கள். இன்றைக்கு தேவ சமூகம் வந்திருக்காங்க. கர்த்தர் நம்மளை சத்துருக்களை நம்ம காலின் கீழாய் கொண்டு வருகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய பாக்கியவான்களாய் நாம் காணப்படணும். எப்படி? அவருடைய பாதையிலே நாம் நடக்கிறவர்களாய் இருக்கணும். அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாய் இருக்கணும். அப்ப இப்ப கண்களை மூடுவோம். தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீரே என் தெய்வம், நான் உம்மை என் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை சோதிரம் ஆண்டவரே, சோதிரம் ஆண்டவரே. ரீதா துடா ஹந்தா நிக்க சுடகத நிக்க துரபல பரபா நீதிடி மிரிமிக்க துணகன் நினைக்க துரபல பௌதிரி ஹந்த நிக்க தரபல பரபா. நாம் என்றோ ரட்சிக்கப்பட்டோம் என்று விட்டு விடாதீங்க. இன்றைக்கு கர்த்தர்ட்ட சொல்லுங்க, நான் உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமாய் நான் காணப்படுகிறேன் ஆண்டவரே. நீர் என் தெய்வம் ஆண்டவரே, நான் உம்முடைய பாதையிலே நடப்பேன் என்று சொல்லுங்க. உம்முடைய மேகம் எழும்பும் போது நான் எழும்புவேன். உம்முடைய மேகம் அமரும் பொழுது நான் அமருவேன். நீங்க காத்திருக்க சொல்லும்போது நான் காத்திருப்பேன். ஆபிரகாமை போல வேலைக்காரனின் பிள்ளையை நான் புத்திரனா எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று ஒப்புக்கொண்டேங்க. நீ சொன்னால் நான் காத்திருப்பேன். நான் என் பலத்துல நான் ஓட மாட்டேன் என்று ஒப்புக்கொண்டேங்க. நீ தடகந்தா நிக்க துரபல பௌதி நிகழ்ந்து நிக்க தரபல பரபா. நான் கர்த்தரால் சொல்லப்பட்டு நடத்தப்படுகிற நடக்கையிலே நான் இருப்பேன். என் நடக்கை எல்லாம் உண்மை அங்கீகரிக்கும் என்று ஒப்புக்கொண்டேங்க. என் வாயின் வார்த்தைகளுமே அங்கீகரிக்கும் என்று ஒப்புக்கொண்டேங்க. என்னை பார்க்கிறவர்கள் இவர்கள் தேவ பிள்ளைகள், இவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லுவார்கள் என்று ஒப்புக்கொண்டேங்க. நீதடகந்தா நிக்க துரபல பௌதி நிகழ்ந்து நிக்க தரபல பரபா நீதடி விரிவிக்க துணாது நிகழ்ந்து நிக்க தரபல பரபா. கர்த்தருக்காய் காத்திருக்க பழகுங்க. கர்த்தருக்காய் காத்திருக்கிற கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. நீதா தூணா கட்ட துரபல பௌது நிகழ்ந்து நிக்க தரபல பரபா. அப்படி நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நம்மளை சுதந்திரமாய் மாற்றுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நமக்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கேடயமாய் மாறுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதுல பலன் தேவை? உங்க வியாதியின் பிடியிலிருந்து நீங்கள் மாறணுமா? மரண படுக்கையிலிருந்து நீங்க எந்திரிக்கணுமா? பொருளாதார பிரச்சனையிலிருந்து எழும்பி நிற்கணுமா? ஆவிக்குரிய சரீர பலன் அடையணுமா? உங்கள் சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்ளணுமா? கத்திட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீ சகாயம் செய்யும் கிருபையை கொடுங்க ஆண்டவர் என்று சொல்லுங்க. இப்ப கத்திட்டு இருந்த அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. நீதட ஹன்னா நிக்க துரபல பௌதனி ஹந்த நிக்க தரபல பரபா. கர்த்தர் அந்த கிருபையை நிரப்புகிறார். உங்கள் சத்துருக்கள் இனிமேல் உங்களை மேற்கொள்வது இல்லை. நீதட ஹன்னா கர்த்தரே உங்கள் பலனாய் மாறுகிறார். கர்த்தரே உங்களை பெரிய பலனாய் மாறுகிறார். சோதிரமாண்டவரே, சோதிரமாண்டவரே. அடுத்ததாய் கேளுங்க, ஆண்டவரே மகிமை பொருந்திய பட்டயமாய் எனக்கு காணப்படுங்க என்று சொல்லுங்க. மகிமை பொருந்திய பட்டயம், மகிமை பொருந்திய பட்டயம் என்ன செய்யும்? ஏற்ற ஆலோசனை கொடுக்கும். கர்த்தர்ட்ட கேளுங்க, என் உலகத்தின் காரியத்துல நான் எப்படி செயல்படணும், நான் எப்படி வேலை பார்க்கணும், என் ஐஸ்வர்யத்தை நான் எப்படி பெருக்கணும், என் காரியத்தை நான் எப்படி கணக்கு போடணும், எப்படி நான் என் பணத்தை பயன்படுத்தணும், என் பொருளாதாரத்தை எப்படி நான் சமாளிக்கணும், எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவர். பசும் பொன்னின் ஐஸ்வர்யத்தை கொடுங்க ஆண்டவர் என்று கேளுங்க. கர்த்தர் உலகத்தின் நான் நிர்வாணமாய் மாறி போயிடக்கூடாது, நான் அவலட்சணமாய் மாறி போயிடக்கூடாது. நான் வெண்வஸ்திரத்தை கொடுங்க ஆண்டவர் என்று கேளுங்க. மூன்றாவதாய் ரீதன ஹன்னா நிக்க துரபல பௌதி நிகழ்ந்தனிபோ உங்கள் தரிசனத்தையும் உங்கள் கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியா கர்த்தரிடத்துல களிம்பை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவர் என் பார்வை திரும்பி அடையணும், நான் திரும்ப தரிசனத்தை பெற்று நடக்கணும். கண்மூடித்தனமா நான் நடக்க கூடாது, அங்கின கண்களோடு நான் நடக்க கூடாது. தெளிந்த பார்வையோடு நடக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஒப்புக்கொண்டீங்க. கர்த்தர் திரும்பி உங்கள் தரிசனத்தை புதுப்பிக்கிறார். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தரிசனம் மீண்டும் வருகிறது. கடைசியாய் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்கள் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உங்கள் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உங்கள் சத்தத்தை கேட்டவுடனே உங்கள் சத்துருக்கள்
கீழ்ப்படிய போகிறார்கள். உங்கள் போராட்டங்கள் இன்றோடு நிறுத்தப்பட போகிறது. அதற்கு நாம் என்ன செய்யணும்? நாம் அறிக்கையிடுகிறவர்களா இருக்கணும். இப்ப அறிக்கையிடுங்க. கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் சத்துருக்கள் நிச்சயம் பேசி அடங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. என் சத்துருக்கள் என் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. என் போராட்டங்கள் என் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. என் பாவங்கள் என் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் அப்படி என்று வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்நாள் முதற்கொண்டு கர்த்தர் உட்கார சொல்லுகிற இடத்துல நாங்கள் உட்காரும் ஆண்டவரே. அது நாட்களானாலும் சரி, சமயங்களானாலும் சரி, காலங்களானாலும் சரி, கர்த்தரால் சொல்லுகிற வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம். காத்திருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய காவலை நாங்கள் காத்திருப்போம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அதன் நிமித்தமாய் நீர் எங்களை நடத்துங்க. நாங்கள் ஆபிரகாமை போல மற்ற புத்திரர்களை எங்கள் சுதந்திரமாய் எடுத்துக்கொள்ள மாட்டோம். எப்படிப்பட்ட கிருபையுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. குறிப்பாய் ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளை சுதந்திரவாளிகளாய் எடுத்துக்கொண்டு ஒரு கேடயமாய் நீர் மாற்றுவீராக. நீர் அவர்களுக்கு மகா பெரிய பலனாகிய கேடயமாய் மாறுவீராக. ஏற்ற சமயத்தில் நீர் சகாயம் செய்வீராக. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்து உடைய பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, மகிமை பொருந்திய பட்டயமாகிய ஏற்ற சமயத்திற்கு ஆலோசனை கொடுங்க. உலகத்தின் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கும் பொருளாதாரத்தில் நிலைப்படுவதற்கான ஆலோசனை கொடுங்க. ஆவிக்குரிய சரீரத்தின் வெண்வஸ்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஆலோசனை கொடுங்க. கண்கள் பார்வையடைந்து தரிசனத்திலே நடக்கிறவர்களாய், மங்கின கண்கள் தெளிவடைய சிக்கதாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் சத்துருக்கள் இவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். இவர்கள் போராட்டங்கள் இவர்களுக்கு கீழ்ப்படிவதாக. இவர்கள் பிரச்சனை இவர்களுக்கு கீழ்ப்படிவதாக. உடைய பிள்ளைகளை ஜெயங்கொண்டவர்களாய் நீர் மாற்றுவீராக. அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகரங்களும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.